நிழல்களில் மர்மம் பதுங்கியிருக்கிறது. முதல் அத்தியாயம் -3. ஒளிரும் கண்ணுக்குத் தெரியாத எதிரியின் அச்சுறுத்தல். கடந்த காலத்தின் சுமை. தர்ஷீல் கண்டுபிடித்த வரைபடத்தைப் பின்பற்றி கந்தசாமியும் மாயனும் அவரும் சாஞ்சன் தொழிற்சாலையின் இடிபாடுகளுக்குள் சென்றனர். பல மணி நேரம் தேடலுக்குப் பிறகு அவர்கள் ஒரு பழைய துருப்பிடித்த உலோக கதவைக் கண்டனர். மாயன் தனது மன வாசிப்பு சக்தியைப் பயன்படுத்தி கதவின் பூட்டைத் திறக்க சரியான கலவையை அறிந்தாள். கதவு சூரங் வின் சுவர்களில் அந்த மூடரான சின்னங்கள் வரையப்பட்டிருந்தன. அவை ஹரி அன்கானின் சக்தியைப் பற்றிய பண்டைய எழுத்துக்கள் போலத் தோன்றின. கந்தசாமி தன்னுடைய சக்தியைப் பயன்படுத்தி வழியில் உள்ள ஏமாற்றங்களை நீக்கினான். அவர்கள் காடாற்றியபடி சுரங்கப்பாதையின் அடியில் ஒரு பெரிய வட்ட அறை இருந்தது. அதன் மையத்தில் ஒரு கல்லில் ஏறியது ஒரு ஒளிரும் நீல நிறப் பொருள் இருந்தது. அதுதான் ஹரி அன்கானின் சக்தியைப் பெருக்கும் கலைப்பொருள். அவர்கள் அந்த கலைப்பொருளை அணுகியபோது ஒரு இருண்ட உருவம் சுரங்கப்பாதையின் நிழலில் இருந்து வெளிப்பட்டது. அதுதான் புதிய எதிரி, மாயாவி கால்ட்ரம் குடும்பத்தின் மூத்த உறுப்பினர். அவன் ஹரி அன்கானின் மாய சக்திகளைப் பயன்படுத்தும் ஒரு பழங்கால மந்திரவாதி. அவன் உலகை தன் கட்டுப்பாட்டில் கொண்டுவர அந்த கலைப்பொருளைப் பயன்படுத்த திட்டமிட்டிருந்தான். மாயாவி கந்தசாமி மற்றும் மாயன் ஆகியோர் மீதும் தர்ஷீல் மீதும் தாக்குதல் மேற்கொள்ளத் தொடங்கினான். கந்தசாமி தனது ஆற்றலைக் கொண்டு மாயாவியை எதிர்த்துப் போராடினான். மாயன் அவனது உடலில் உள்ள எண்ணங்களை வாசித்தாள். அவனது இழுக்கங்களை அறிந்து கொள்ள முயற்சி செய்தாள். தர்ஷீல் தனது துப்பறியும் திறமையைப் பயன்படுத்தி மாயாவியின் தாக்குதல்களைத் தவிர்த்தார். போர் கடுமையாகவும் நீண்டதாகவும் இருந்தது. மாயாவி தனது மாய சக்திகளை பயன்படுத்தி கந்தசாமியை கலைக்க முயல்வான். அவன் கந்தசாமியின் கடந்த கால பயங்களை வெளிப்படுத்தி அவனது மனதை பலவீனப்படுத்த முயல்வான். மாயாவியின் சக்தி வாய்ந்த மாயைகள் கந்தசாமியைச் சுற்றிலும் இருண்ட உருவங்களை உருவாக்கின. அந்த உருவங்கள் கந்தசாமியின் காதலி மாயனின் மரணத்தைக் காட்டுவது போல் தோன்றின. கந்தசாமி பயத்தில் நடுங்கினான். அவனது சக்தி கட்டுப்பாட்டை இழந்து சுரங்கத்தின் சுவர்களைச் சிதைத்தது. இந்த முக்கியமான தருணத்தில் மாயன் தனது மன ஓவியம் சக்தியைப் பயன்படுத்தி மாயாவியின் மனதில் ஆழ்ந்தாள். அவள் காண்பது ஒரு சங்குமகனாக இருந்தான். மாயாவி கால்ட்ரம் குடும்பத்தின் மூத்த உறுப்பினர் மட்டுமல்லாமல் அவனுக்கு ஹரி அன்கானின் சக்தி இன்னும் சிறந்ததாக இருந்தது. அவன் உண்மையில் ரத்ராணியின் தந்தையின் சகோதரன். அவனும் ரத்ராணியும் ஒரே குருவிடம் பயிற்சி பெற்றவர்கள். ஆனால் ரத்ராணியின் தந்தை அதிகார வெறியில் ரத்ராணியை கொல்ல திட்டமிட்டபோது மாயாவி தனது சகோதரனுடன் இணைந்து ரத்ராணியைக் கொன்றான். இந்த உண்மை மாயனுக்கு பெரும் அதிர்ச்சியை ஏற்படுத்தியது. அவள் உடனடியாக கந்தசாமியின் மனதிற்குள் நுழைந்து இந்த உண்மையை அவனிடம் சொன்னாள். கந்தசாமி மாயனின் வார்த்தைகளைக் கேட்டு அதிர்ந்து போனான். அவன் ரத்ராணியின் ஆத்மா தன்னை காப்பாற்றவில்லை, ஆனால் தன்னை பழிவாங்கப் பயன்படுத்துகிறது என்று உணர்ந்தான். கந்தசாமி தனது பயங்களையும் கோபத்தையும் கட்டுப்படுத்திக் கொண்டு தனது சக்திகளை பற்றிய பழங்கால எழுத்துக்கள் போல் தோன்றின. கந்தசாமி தனது சக்தியைப் பயன்படுத்தி மாயாவியின் தாக்குதல்களைத் தடுத்து நிறுத்தினான். மாயன் தனது மன வாசிப்பு சக்தியைப் பயன்படுத்தி மாயாவியின் பலவீனமான மனதின் ஆழத்தில் நுழைந்தாள். அவள் மாயாவியின் பயங்களை வெளிப்படுத்தி அவனை குழப்பமடையச் செய்தாள். தர்ஷீல் இந்த சந்தர்ப்பத்தைப் பயன்படுத்தி மாயாவியின் பலவீனமான மனதின் ஆழத்தில் ஊடுருவி அவனை மன ரீதியாகத் தோற்கடித்தார். மாயாவி மன ரீதியாகத் தோற்கடிக்கப்பட்டதால் அவனது மாய சக்திகள் பலவீனமடைந்தன. கந்தசாமி தனது முழு சக்தியையும் பயன்படுத்தி மாயாவியைத் தோற்கடித்தான். மாயாவி இருண்ட நிழலாக மறைந்தான். மாயாவியின் வீழ்ச்சிக்குப் பிறகு கந்தசாமி, மாயன் மற்றும் தர்ஷீல் ஆகியோரின் வாழ்க்கை மீண்டும் இயல்பு நிலைக்கு திரும்பியது. அவர்கள் மூவரும் அத்தொன்மையான ஒளிரும் நீல நிறக் கலைப்பொருளை ஒரு இரகசிய இடத்திற்கு எடுத்துச் சென்று காப்பாற்றினர். அதனால்தான் அது ஹரி அன்கானின் சக்திக்கு ஆதாரம். ஆகவே அது தவறான கைகளுக்குச் செல்லக்கூடாது என்பதில் அவர்கள் உறுதியாக இருந்தார்கள். கந்தசாமி மாயன் இருவரின் சக்திகளும் இப்போது கட்டுக்குள் இருந்தன. ரத்ராணியின் ஆத்மா அவர்களைப் பயன்படுத்தியிருந்தாலும் அது அவர்களை தீய வழியில் செலுத்தவில்லை. மாயாவி பற்றிய உண்மை தெரிய வந்ததால் ரத்ராணி தனது தவறை உணர்ந்தாள்.
அவள் தன் சக்திகளை மீண்டும் நல்ல வழியில் செலுத்த, கந்தசாமிக்கும் மாயனுக்கும் தனது ஞானத்தை வழங்கி, ஒரு சரியான வழிகாட்டியாக இருந்தாள். கந்தசாமி, தனது சக்தியை பயன்படுத்தி மக்களின் வாழ்க்கையை மேம்படுத்த முடிவு செய்தான். அவன் நீர்நிலைகளை சுத்தம் செய்யவும், பாழடைந்த நிலங்களை செழிப்பாக்கவும் தனது சக்தியை பயன்படுத்தினான். மாயன், தனது மன வாசிப்பு திறனை பயன்படுத்தி, குற்றவாளிகளை கண்டறிய தர்ஷீலுக்கு உதவினாள். தர்ஷீல், இந்த நிகழ்வுகளுக்குப் பிறகு காவல்துறையிலிருந்து விலகி, ஒரு புதிய வாழ்க்கையைத் தொடங்கினார். அவர், மர்மமான சம்பவங்களை ஆராயும் ஒரு தனியார் துப்பறியும் நிறுவனத்தைத் தொடங்கினார். அவர், கந்தசாமி மற்றும் மாயன் ஆகியோருடன் தொடர்பில் இருந்தார். அவர்கள் மூவரும், புதிய மர்மங்களை அவிழ்க்கும் பணியில் ஈடுபட்டனர். ஒரு நாள், தர்ஷீலுக்கு ஒரு புதிய வழக்கு வந்தது. ஒரு பழங்கால கோவிலின் சிலைகள் மர்மமான முறையில் காணாமல் போயிருந்தன. அந்த கோவில், ஹரி அன்கானின் சக்திக்கு தொடர்புடையது என்று தர்ஷீல் உணர்ந்தார். நிழல்களில் மர்மம் பதுங்கியிருக்கிறது முதல் அத்தியாயம் -4 தொடரும்.